ஹே கைஸ், நான் ஜெய். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி இந்த க்ரோம் டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி ஈஸியாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த .php ஃபைல் லே ஸ்டைல் வேணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். 100 லைக்ஸ் ரீச் பண்ணோன்னா டவுன்லோட் லைக் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைலில் போனீங்கன்னா ஒரு PHP ஃபைல் கொடுத்துருங்க. அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டிசைன் ரெடி ஃபைல் தான். சைஸ் 4K. உங்களுக்கு வேணால் உங்களோட சொந்த கேன்வஸ் கூட க்ரியேட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. நான் கலர் பேலட் கொடுத்துருக்கேன். இந்த டிசைனில் நம்ம யூஸ் பண்ண போகிற கலர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சாலிட் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேக்ரவுண்ட் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. அந்த கலரை ஃபில் பண்ணிக்கோங்க. நான் கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணேன், Alt Backspace. நெக்ஸ்ட் நம்மளோட டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ண போகிறோம். அதுக்கு டெக்ஸ்ட் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கில் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் டூலை பிக் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சைஸ் 713 வச்சு என்னோட டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் ஓவர்லே செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பிளெண்ட் மோட் வந்து நார்மலே இருக்கட்டும், ஒபாசிட்டி 100 இருக்கட்டும். அதில் அந்த கிரேடியன்ட் பாரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் லெஃப்ட் சைடில் வந்து கலர் வந்து இங்கே நான் கொடுத்துருக்க கலர் பேலட் இருக்க நம்பர் 1 கலர் சாம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மிடில் வந்து நான் ஒரு புதுசாக ஒரு கலர் ஸ்டாப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு லொக்கேஷன் வந்து 45 வச்சுக்கிறேன். அதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதில் இந்த நம்பர் 2 கலரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு கலர் ஸ்டாப் நான் பக்கத்துலேயே க்ரியேட் பண்ணுற சென்டரில் அதுக்கான லொக்கேஷன் 15 வச்சுக்கிறேன். அந்த கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நான் ஒயிட் வச்சுக்கிறேன். இந்த 3வது கலர் சாம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ரைட் சைடில் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த 4th கலர் எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. இதோட பொசிஷன் இருக்குல்ல, இது வந்து 14 வச்சுக்கோங்க. ஃபைன், இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. நான் ஸ்டைல் வந்து லீனியர் வச்சுக்கிறேன். ஆங்கிள் வந்து 90 இருக்கட்டும், ஸ்கேல் 100 இருக்கட்டும். மற்ற எந்த செட்டிங்ஸ் மாற்ற போகிறதில்ல. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரோக் ஆட் பண்ண போகிறோம். அதில் சைஸ் வந்து நான் 4ன்னு வச்சுக்கிறேன். அவுட் சைட்னு வச்சுக்கிறேன். பொசிஷனு மோடு வந்து நார்மலே இருக்கட்டும், ஒபாசிட்டி 100 இருக்கட்டும். அதில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி நம்ம 5 கலர் இருக்குல்ல, அதை சாம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பெவல் எம்பாஸ் ஆட் பண்ண போகிறோம். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டைல் வந்து நான் ஸ்ட்ரோக் எம்பாஸ்னு வச்சுக்கிறேன். டெக்னிக் வந்து சிசில் ஆட்னு வச்சுக்கிறேன். டெப்த் வந்து 200 அப்படின்னு வச்சுக்கிறேன். டைரக்ஷன் வந்து டவுன் வச்சுக்கோங்க. சைஸ் வந்து 10 இருக்கட்டும். சாஃப்ட் ஆப்ஷன் வந்து 2 வச்சுக்கோங்க. அடுத்த ஆங்கிள் வந்து நான் 65-13 வச்சுக்கிறேன். அதில் கிளாஸ் கான்டோர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நான் டபுள் ரிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைன். அடுத்த ஹைலைட் மோடில் வந்து நான் கலர் டாஜ் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஆப்ஷன். இதோட ஒபாசிட்டி நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம், 75 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஷேடோ மோட், அதே மல்டிப்ளை இருக்கட்டும், ஒபாசிட்டி 50 இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னர் க்ளூ ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் பிளெண்டிங் மோட் வந்து கலர் டாஜ்னு வச்சுக்கிறேன். ஒபாசிட்டி வந்து 50 வச்சுக்கிறேன். நாய்ஸ் 0 இருக்கட்டும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சாம்பிள் பண்ணி இந்த 6th கலரை எடுத்துக்கிறேன். இந்த கலர் ஓகே கொடுத்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண போதில் சைஸ் வந்து 16 வச்சுக்கிறேன். மற்ற எந்த செட்டிங்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம், அதே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம கலர் ஓவர்லே ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பிளெண்டிங் மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை நான் ஓவர்லே அப்படின்னு வச்சுக்கிறேன். கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அதில் வந்து 7th கலர் நான் கொடுத்துருக்க கலர் பேலட்டில் சாம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒபாசிட்டி நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நான் சைஸ் வந்து 30 அப்படின்னு வச்சுக்கிறேன் ஒபாசிட்டி. ஃபைன். இப்போ ஃபைனல் செட்டிங்ஸாக நம்ம ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். ட்ராப் ஷேடோவில் பிளெண்டிங் மோட் வந்து மல்டிப்ளை இருக்கட்டும். ஒபாசிட்டி வந்து 45 வச்சுக்கோங்க. ஆங்கிள் வந்து 90 இருக்கட்டும். டிஸ்டன்ஸ் வந்து 13 வச்சுக்கோங்க.
ஸ்ப்ரெட் வந்து 0வே இருக்கட்டும். சைஸ் வந்து நம்ம 16 வச்சுக்கலாம். மற்ற செட்டிங்ஸ்லாம் எதுவும் டச் பண்ண வேணாம். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட க்ரோம் எஃபெக்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த டெக்ஸ்டோட டூப்ளிகேட் காப்பி கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து அதை க்ளீயில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அதை எடிட் பண்ணிக்கிறேன் நான். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு கலர் பேலட் டிசேபிள் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் ஃபோல்டரில் ஒரு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ளூ கர்வ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் டாப் பாயிண்ட் அண்ட் பாட்டம் பாயிண்ட்டை மேலே கொஞ்சம் புல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ தட் நம்மளுக்கு அந்த ப்ளூ டிண்ட் கிடைக்கும், சினிமாட்டிக்கான அந்த ப்ளூ டிண்ட். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம லைட்னிங் ஸ்டாக் இமேஜ் உள்ளார ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைலில் போனீங்கன்னா நான் லைட்னிங்னு ஒரு ஸ்டாக் இமேஜ் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை நம்ம கேன்வாஸ்குள்ள ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இதை எஃபெக்ட்ஸ் ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதோட பிளெண்டிங் மோட் வந்து ஸ்க்ரீன் மாற்றிக்கோங்க. ஸோ தட் அந்த பிளாக் கலர்லாம் இன்விசிபிள் ஆகிடும். அதை நான் ரைட் சைடில் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஃபைன். நெக்ஸ்ட் இதோட டூப்ளிகேட் காப்பி நான் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து அதை நான் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிட்டு வரேன். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுக்குறேன். ஸோ தட் இது இப்படி ஃப்ளிப் ஆகிடும். இப்போ அதை நான் லெஃப்ட் சைடில் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளேர் இமேஜஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் நான் ஃப்ளேர்னு ஸ்டாக் இமேஜ் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகெயின் இதை கேன்வாஸ்குள்ள ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதையும் எஃபெக்ட்ஸ் குரூப்லேயே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதோட பிளெண்டிங் மோடும் நம்ம ஸ்க்ரீன் மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து ரேண்டமாக டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு அந்த சினிமாட்டிக் அந்த க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். நான் இங்கே ஒன்று, மேலே ஒன்று, கீழே ஒரு 2 ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நான் கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுக்குறேன் டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணுறதுக்கு. நான் இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ஃபபெட் A கீழே, அடுத்தது N, இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட்டு நம்ம இதை இன்னும் க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதோட பிளெண்டிங் மோடு வந்து கலர் டாஜ்னு மாற்றிக்கோங்க. இப்போ கலர் பிக்கில் போய் சம் கைண்ட் ஆஃப் டார்க் ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர். ஃபைன். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ சைஸை இன்க்ரீஸ் பண்ணி ஃபியூ கிளிக்ஸ் நம்ம ஃப்ளேர் இமேஜ் எங்கெங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே கொடுங்க. ஸோ தட் நம்மளுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். தேர் யூ கோ. ஃபைனல் எஃபெக்ட்ஸ்க்காக எல்லா லேயரையும் நம்ம ஒரு சிங்கிள் லேயராக மெர்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு Shift Ctrl Alt E ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு லேயராக கிடச்சிரும் நமக்கு. இப்போ ஃபில்டர் போய்க்கோங்க. அதில் கேமரா ரா ஃபில்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ தட் நம்மளுக்கு அந்த ப்ளூ டோன் கிடைக்கும். டிண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் லிட்டில் பிட். இது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் வைப்ரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் அந்த ப்ளூ கலரோட லூமினன்ஸ் அண்டு சேச்சுரேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபைனல் ஸ்டெப்பாக நான் ப்ரீசெட்டில் போய் ஷார்ப்னிங்கில் மீடியம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளோட க்ரோம் டெக்ஸ்ட் எஃபெக்ட் ரெடி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.